ஒரு காலகட்டத்துல நயன்தாரா வந்துட்டு உங்களுக்கே ஒரு மனம் பிடித்த நடிகையாக இருந்தாங்க. இப்ப எப்படி சார் நீங்க உங்களுக்கு குரங்காக போனீங்க? தயாரிப்பாளர் சங்கம் 2 இருக்கு, 3 இருக்கு. இவங்க எல்லாருமே இன்னைக்கு கலந்தாலோசித்து பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, நயன்தாரா வச்சு நம்ம படம் எடுக்கணுமாங்கிறது தான் பேசணும். ரஜினி எல்லாம் பற்றி நீங்கள் படப்பிடிப்பு போய் கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் எப்படி இவ்வளோ எளிமையாக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு ஓய்வு எடுக்கணும்னா கூட டைரக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் போவோம். நெல்சன் வந்து ரஜினி நடிக்க வரும்போது பிறந்தே இருக்க மாட்டார். ஆனால் நெல்சன் வந்தால் ரஜினி எந்திரிக்கிறார். மனிதாபிமானம் மிக்க நயன்தாரா அந்த மனிதாபிமானத்தை எங்கே தொலைச்சாங்கங்கிற அளவுக்கு எனக்கு அதிர்ச்சி அந்த சொன்ன விஷயத்துக்கு. கேரவான்லேருந்து அவங்க இறங்கி வந்திருக்கிறாங்க. பார்த்தா அந்த ஒரு 15 நிமிஷம் கேப், இந்த லைட்டெல்லாம் மாற்றுற கேப்பில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துப்போம். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு சாய்வான இடத்துல அப்படி சாஞ்சி தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க வந்தவங்க நான் வரும்போது உங்களுக்கு அவ்வளோ தினாவட்டா படுத்துக்க சொல்லுது அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய நடிகை நடித்த படங்கள் ஓட மாட்டேங்குது, 20 லட்சம் கூட வசூல் பண்ண மாட்டேங்குது. ஆனால் ஒரு அறிமுக நடிகை நடித்த படம் பிச்சுட்டு போகுது. அப்போ என்ன விஷயம்னா கண்டென்ட் தான். கண்டென்ட் மேல் வைக்கிற நம்பிக்கையை ஏன் ஒரு நடிகை மேல் வைக்கிறீங்கிறது தான் நமக்கு தெரியும். அவங்க லைவ்லேயே உருப்படியான ஒரு படம்னா அதுதான் அறம்ங்கிற படம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். ஹீரோயின் ஓரியன்ட் படமாகவே பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் கிடைச்சிது. அப்போ தான் அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு என்ன போடுங்க, நீங்கள் டைட்டிலில் போடுங்க அப்படின்னு அவங்களா வற்புறுத்தினது. ஆனால் அந்த பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து கெஞ்சிருக்கேன் தயாரிப்பாளர், போடக்கூடாதுன்னா நான் கெஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். இப்போவும் வந்து அவங்க அக்ரிமெண்ட் தயாரிப்பாளர்களோடு போடும்பொழுது டைட்டிலில் லேடி சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் போடணும் அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. காந்தம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் சார் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தமிழ் சினிமாவில் இந்த நயன்தாரா இல்லாமல் எந்த ஒரு கண்டென்ட்மே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது தனுஷ் நயன்தாரா டாக்குமெண்ட்ரிலேருந்து இப்போ வலைபேச்சு வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அதில் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் நயன்தாரா வந்துட்டு உங்களுக்கே ஒரு மனம் பிடித்த நடிகையாக இருந்தாங்க. இப்போ எப்படி சார் நீங்கள் உங்களுக்கு குரங்காக போனீங்க? இது நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து அவங்க வலைபேச்சு பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து எந்த பாகுபாடுமே கிடையாது. மிக உச்ச நடிகராக இருந்தாலும் சரி, வளர்ந்து வர்ற நடிகர்களாக இருந்தாலும் சரி, அவங்க திரைத்துறையில் ஒருவேளை தயாரிப்பாளருக்கு இடையூறாகவோ இயக்குனருக்கு இடையூறாகவோ அவங்க செய்கிற தொழிலை சரியாக செய்யாமல் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கோம். அதே நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும் போது அதையும் சுட்டி காட்டுவோம். எப்போவுமே நமக்கு வந்து இந்த பார்சியாலிட்டிலாம் கிடையாது. ஒருத்தரை வந்து வச்சு அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் எப்போவுமே கிடையாது. அவங்க சரியாக இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பாராட்டுவோம். அவங்க தவறாக நடக்கும் பொழுது நம்ம அதை சுட்டி காட்டுவோம். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நடிகரும் சரி, எல்லா நடிகையும் சரி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். தயாரிப்பாளர்களையும் நிறைய பேரை பேசுகிறோம். ஸோ இதை வந்து சம்மந்தப்பட்டவர்கள் வந்து பல நேரங்களில் எங்கள் தொடர்பாக வந்து சங்கங்கள்லே பேச்சுகள் நடந்திருக்கு. இப்போ ஒரு சங்க விவாதம் நடக்கும்போது வலைப்பேச்சில் இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி தொடர்ந்து பேசும்போது நம்ம எப்படி அனுமதிக்கிறதுங்கிறதெல்லாம் கேட்கும் பொழுது அதே தயாரிப்பாளர் தரப்பு இன்னும் சில பேர் இல்லைங்க, நம்மளை அவங்க பாராட்டும் போது நம்ம வந்து அதை சந்தோஷமாக கேட்டோம்ல, இப்போ விமர்சனம் பண்ணும்போது நம்ம கேட்டுட்டு தானே ஆகணும், அதுதானே சரியாக இருக்கும்லாம் அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்குது. இவங்க சரியாக இருக்கும் பொழுது பாராட்டுவாங்க, ஒருவேளை தவறாக நடக்கும்போது சுட்டி காட்டுவாங்கங்கிறது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். இப்போ நயன்தாராவுக்கு தெரியாமல் போனது தான் நமக்கு வியப்பு. இன்னொன்று வந்து நயன்தாராவை பற்றி நான் தொடர்ந்து ரொம்ப பாசிட்டிவாகவே பேசிகிட்டு இருந்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அவங்க திரைத்துறைக்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா கொடி கட்டி பறக்குறாங்க. ஐயா படத்துல கூட ஏதோ டாக்ஸில தான் வந்து இறங்குவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருந்தீங்க. அதெல்லாம் இல்ல, அவங்க சென்னைக்கு வந்ததே ஒரு ஆம்னி பஸ்ல தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனது ஒரு ஆம்னி பஸ்ல தான் போனாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் அவங்க எப்பவுமே முதல் படத்துல எல்லாருக்கும் நடக்கிறது தான். நம்ம வந்து பல முறை பல பேரை பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்து பலமுறை பிரசாத் ஸ்டுடியோவுக்கு ஒரு நடிப்பதற்கு முன்னாடி ஒரு படம் நடித்த பிறகும் கூட ஏதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்பொழுது அந்த பக்கம் வருவார். அவர் பாட்டு ஒரு பைக்கில் வருவார், பைக்கு ஓரமாக நிறுத்திட்டு இப்போ நாங்கள்லாம் சாப்பிடும்பொழுது எங்களோட நின்று சாப்பிடுவார். அதற்கப்புறம் வந்து அப்படி ரொம்ப இயல்பாக இருந்தவர் தான். திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய வெற்றிகள் வர வர இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல இருக்கார். அதே பிரசாத் ஸ்டுடியோவுக்கு ஒரு BMW காரில் வந்து இறங்குறது, ரசிகர்கள் சூழ்ந்துக்கிறது, அவரை வந்து அப்படி ஒரு ஜன நெரிசல்லையும் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம தொடர்ந்து பல பேரை வந்து அவங்களுடைய வளர்ச்சி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, மெல்ல மெல்ல எப்படி வளர்ந்தாங்க,
இன்னைக்கு எப்படி உச்சாணி கொம்புல இருக்காங்கங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமா இந்த துறையில தானே நம்ம இருக்கோம். அப்போ எல்லாரையும் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், பஸ்ஸு வரும், டாக்ஸி வரும், பைக்கு வரும், எல்லாரையும் பார்த்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் அதே இடத்துல இருந்துருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கவனிக்கிற விஷயங்கள்ல நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இப்படி இருக்காதீங்க, இது இண்டஸ்ட்ரிக்கு நல்லதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு திரைத்துறை சார்ந்தவர் ஃபோன் பண்ணார். சார், நயன்தாரா விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது அவ்வளவும் உண்மை சார், நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் சொன்னார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. மனிதாபிமானம் மிக்க நயன்தாரா அந்த மனிதாபிமானத்தை எங்கே தொலைச்சாங்கங்கிற அளவுக்கு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் சொன்ன விஷயத்தை கேட்கும்பொழுது. ஒரு படப்பிடிப்புல, அவர் ஒர்க் பண்ண படப்பிடிப்புல கேரவான்லேருந்து அவங்க இறங்கி வந்திருக்கிறாங்க. பார்த்தா அந்த ஒரு 15 நிமிஷம் கேப், இந்த லைட்டெல்லாம் மாற்றுற கேப்பில் இந்த நாகரான்னு சொல்லுவாங்க, அந்த அதுக்குன்னு ஒரு டெக்னீஷியன் ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்ணுவார், இந்த லைட்டிங் எல்லாம் வைக்கட்டும், ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துப்போம், ஏன்னா ஃபுல் நைட்டு ஷூட்டிங் சில நேரம் போகும், அவங்க இன்னொரு படத்தில் எதுலையா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்போ அந்த கிடைக்கிற இடைவெளியில் நம்ம ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டுடலாம்னு நினைப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு சாய்வான இடத்துல அப்படி சாஞ்சி தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க வந்தவங்க எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு எந்திரிச்சிருக்காங்க. இவருக்கு தெரியல, தூங்குறவருக்கு எப்படி தெரியும், டக்குன்னு எழுப்பியிருக்காங்க, மேடம் வராங்க எந்திரி எந்திரின்னு. அவர் எந்திரிச்சு ஒரு மாதிரி தூக்கத்தில் ஒருத்தர் எழுப்புனா கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ அப்படி பார்த்துருக்காரு. அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். நான் வரும்போது உங்களுக்கு அவ்வளோ தெனாவட்டா படுத்துருக்க சொல்லுது அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க. எனக்கு அவர் சொன்னார், சார் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சார் அவங்க, நீங்கள் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இதே நயன்தாரா பல வருடங்களுக்கு முன்னாடி, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வளர்கிற காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இதே படப்பிடிப்பு தளத்தில் ஒரு தொழிலாளி, ஒரு லைட்மேன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. விழுந்தா எல்லாரும் கூட்டமாக சுழ்ந்துடுறாங்க. டக்குன்னு அங்கே இருந்த நயன்தாரா அவர் எடுத்து மடியில் போட்டுக்கிட்டு எல்லாருமே காற்று முதல்ல வரட்டும் நகருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு விசிறி விட்டு முகத்தில் தண்ணியெல்லாம் அடித்து அவரை ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சுருக்காங்க. இதே நயன்தாரா தான் இன்றைக்கி தூங்கின ஒருத்தரை வந்து நமக்காக எந்திரிச்சு நிற்கலன்னு கோவப்படுறாங்க. அப்போ இந்த கால இடைவெளியில் அவங்களுடைய மாற்றம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அவங்க படப்பிடிப்பில் நடந்து கொள்கிற முறை, தயாரிப்பாளர்களை அவங்க கமிட் பண்ணிட்டு படுற வேதனை, இந்த அளவுக்கு அவங்க பண்ணியும் எதுக்காக சார் நயன்தாரா அவங்களுக்கு இந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு? இயக்குனர்கள் கூப்பிடலன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை, அதுதான் இங்கே முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ அவங்கள வச்சு ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது, நயன்தாராவுக்காக ஒரு ஓப்பனிங் வருது, தியேட்டரில் வந்து மொத்தமும் ஃபுல் ஆகுது. அது என்ன காரணம்னா நயன்தாரா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததுன்னா இப்போ இவங்க அவங்களுக்காக எவ்வளோ வேணாலும் இறங்கி போகலாம். ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு ரஜினியோ, கமலோ, அஜித்தோ, விஜயோ, தனுஷோ, சிம்புவோ அவங்க படங்கள் தியேட்டருக்கு வரும்போது வருகிற ஓப்பனிங் நயன்தாராவுக்கு வருதுன்னா இல்லை. அப்போ எதுக்காக தொடர்ந்து அவங்க பண்ணுற அட்டகாசமெல்லாம் சகிச்சுக்கிட்டு இவங்க அவங்களுக்கு படம் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ பாருங்கள், ஒரு படத்தில் 15 நாள் கால் ஷீட்டு, 8 கோடி ரூபா சம்பளம் அவங்களுக்கு. 15 நாளில் 8 கோடி ரூபா அவங்க சம்பளம் வாங்குகிற அளவுக்கு இன்னைக்கு இந்த திரைத்துறை வந்து அவங்கள அனுமதிக்குது அப்படின்னா அதன் மூலம் பயன் கிடைச்சா பரவாயில்ல, லாஸ் தான் அவங்களுக்கு வருது. இதை பத்தி அவங்க விவாதிக்கணுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். அதே போல தொடர்ந்து தனுஷ் நயன்தாராவோட இந்த டாக்குமெண்ட்ரி இஷ்யூவாக இருக்கட்டும், அதே போல அவங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி தனுஷ் அவர்கள் மீது ரொம்ப வன்மத்தை காக்கக்கூடிய விதமாக ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அதற்கப்புறமாக அதற்கெல்லாம் சாரி கேட்டு இந்த பிரச்சனையை நாங்க இப்ப பேசாம விட்டுட்டோம்னா அது பிரச்சனையாக தான் இனிமேல் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இதற்கு ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க மேலதான் தப்பு இருக்கு, இவங்க அப்படி பேசினதுனாலதான் அந்த அறிக்கை வெளியிட்டதுனாலதான் இப்போ தனுஷ் அவர்களை வந்து இந்த அளவுக்கு அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உங்க வலைபேச்சை கூட ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து வந்த ஒரு பெண்மணி இந்த அளவிற்கு ஒரு திமிரு பிடிச்ச ஒரு பெண்ணாக மாறுவதற்கு இந்த ஒரு ஊடகமும் காரணமாயிடுச்சோ? இல்லை, நிச்சயமா ஊடக வெளிச்சம் அவங்க மேலே போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு திமிரு வரத்தான் செய்யும். இன்னொன்று, நான் பொதுவாக அந்த மாதிரி மலையாளி, தெலுங்கு, கன்னடம் அப்படிலாம் நான் பார்க்கறதில்ல. கலைங்கிறது பொதுவானது, அது மொழிகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் எப்போவுமே நினைக்கிறவன். நேற்று கூட வந்து ரொம்ப சைலேந்திர பாபு இன்டர்வியூ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், முன்னாள் டிஜிபி. அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். கன்னடத்தில் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் வந்து தமிழகத்தில் பிறந்தவர். தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் உணர்வு மிக்கவராக இருந்த வீரப்பன் வந்து கன்னடத்தில் பிறந்தவர். அவர் அங்கே உள்ள பார்டர் எல்லை தமிழராக இருந்தால் கூட அவர் பிறந்தது வந்து கர்நாடக எல்லை. பாருங்களேன் இந்த மாற்றத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்.
நான் கிட்டத்தட்ட கலையையும் அப்படிதான் பார்க்குறேன். எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க வந்தால் கூட அதை அவங்க நேசிக்கிறாங்களா, நம்மளை மகிழ்விக்கிறாங்களாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் நயன்தாரா இங்கே வந்து இவ்வளவு ஒரு ஆட்டிடியூடாக அவங்க மாறுறதுக்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா தொடர்ந்து ஒருவர் அவமானப்படுத்தப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு கோபம் வரும், ஒரு திமிரு ஒன்று வரும். நீ என்னடா பெரிய கொம்பு அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்பாங்க. ஒருவேளை அவங்க ஆரம்பத்தில் வளரும் பொழுது இங்கே பல பேர் அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களோ, பல பேர் அவங்கள அவமானப்படுத்தினாங்களோ, அந்த அவமானம் தான் அவங்க ஒரு இடத்துக்கு வந்தோடனே எல்லாரையுமே அலட்சியப்படுத்த சொல்லுதோன்னா நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு உளவியல் ரீதியாக ஒருத்தரை பார்த்தோம்னா அப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். நான் அவங்கள அப்படி தான் பார்க்குறேன். தனுஷ் விவகாரத்தில் நடக்கிறது என்ன அப்படின்னா, தனுஷ் வந்து நானும் ரவுடி தான்னு படத்தை தயாரிக்கிறார். அந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குகிறார். அந்த நேரத்தில் தான் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் வருது. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து காதல் உருவான இடம், காதல் உருவாவதற்கு காரணமான விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதற்கான ஃபுட்டேஜ் எல்லாம் தனுஷ் அனுமதியோடு தான் வாங்கணும். ஆனால் உள்ளபடியே இவங்க வந்து எந்த திமிரும் இல்லாத ஒரு நடிகையாக இருந்தால் ரொம்ப இயல்பாக இந்த கல்யாணம் நடக்கும் பொழுதே தனுஷுக்கு அழைப்புதல் வச்சு, தனுஷுக்கு அழைப்புதல் வைக்கல அவங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் பல பேரை செலக்ட் பண்ணி கூப்பிட்டவங்க தனுஷை ஏன் கூப்பிடல? அப்போ தனுஷ் என் கல்யாணத்துக்கு வரவேனா, ஆனால் என் கல்யாண டாக்குமெண்ட்ரிக்கு தனுஷோட ஃபுட்டேஜ் வேணும்னா எப்படி கிடைக்கும்? அப்போ அவர் முதல்ல அங்கே உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். நிச்சயமாக இருக்குங்க. இப்போ தனுஷ் வந்து அவ்வளோ செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படப்பிடிப்பில் வந்து நீங்கள் காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ கோவம் வரும்? ஏன் காசு நான் வந்து ஒவ்வொரு மணி நேரமும் லட்சங்களில் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அங்கே நீங்கள் வந்து எடுத்த டேக்கையே திரும்ப எடுக்கிறது, நயன்தாராவை இன்னும் அழகாக காமிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பண்ணுறது, இது மாதிரி தொடர்ந்து செலவு வச்சுட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் அவர் பணம் கொடுக்கறதே ஸ்டாப் பண்ணிடுறாரு. இல்லை, இவங்க ரொம்ப ஜெனியூனா நடிப்பாங்க, அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை ரொம்ப டெடிகேஷனா பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது எல்லாமே ஆரம்ப காலகட்ட நயன்தாரா. நீங்க அதுக்கப்புறம் வந்த நயன்தாராவை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா அது வேற மாதிரி. அந்த வளர்ச்சின்றது இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடியது கம்மி. எப்பவுமே பணம், பதவி, அந்தஸ்து இது எல்லாம் வரும்பொழுது நமக்கு கீழே இருக்கிறவங்கள ரொம்ப அலட்சியமா என்ன தோன்றும். அது எல்லாருக்கும் இருக்குமான்னா இருக்காது. சிலர் இங்கே இதில் பயங்கர விதிவிலக்கெல்லாம் இருக்காங்க. இப்போவும் ரஜினி எல்லாம் பற்றி நீங்கள் படப்பிடிப்பு போய் கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் எப்படி இவ்வளோ எளிமையாக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு ஓய்வு எடுக்கணும்னா கூட டைரக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் போவார். சார் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு வரேன்னு தான் கேட்பார். சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார், நீங்கள் கேட்கணுமா சார்? நெல்சன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நெல்சன் வந்து ரஜினி நடிக்க வரும்போது பிறந்தே இருக்க மாட்டார். ஆனால் நெல்சன் வந்தால் ரஜினி எந்திரிக்கிறார். எவ்வளோ பெரிய பண்புங்க அது. இந்த பண்பு இன்னைக்கு எல்லாத்தையுமே வரணும்ல. அப்போ அதெல்லாம் உள்ளவங்க இங்கே இருக்காங்க, சில பேர் இந்த மாதிரியும் இங்கே இருக்காங்க. அதே போல நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க ப்ரொடியூசருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? நிறைய கண்டிஷன்ஸ் நீங்கள்லாம் நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு கண்டிஷன்ஸ். அதுதான் நான் சொல்கிறேனே. இப்போ வந்து திரையுலகத்தில் தயாரிப்பாளர் சங்கம் 2 இருக்குது, 3 இருக்குது. இவங்க எல்லாருமே இன்னைக்கு கலந்தாலோசித்து பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, நயன்தாரா வச்சு நம்ம படம் எடுக்கணுமாங்கிறது தான் பேசணும். ஏன்னா நயன்தாரா மாதிரி இன்னும் சிலர் இங்கே இருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் படம் எடுக்கணுமா? இப்போ வந்துட்டு நடிகைகள் நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது கொட்டி கிடக்கு. நீங்கள் பெரிய நடிகை நடித்த படங்கள் ஓட மாட்டேங்குது. ஆனால் ஒரு அறிமுக நடிகை நடித்த படம் பிச்சுட்டு போகுது. இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து அன்னி கேரக்டரும் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. ஒரு அதாவது இவருக்கு ஹீரோவுக்கு மாமியார் கேரக்டர். அவங்க பார்த்தா ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஏஜ்லாம் இல்லை. ஆனால் படத்தில் வந்து அவங்கள வந்து அப்படி ஒரு அம்மா கேரக்டராக காட்டுறாங்க, மாமியார் கேரக்டர். ஆனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு அவங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் உருவாயிருச்சு. அதுக்கு முன்னாடி என்றைக்கோ தமிழ் படத்தில் நடிச்சுட்டு இருந்தவங்க ஒரு லாங் கேப்புக்கு பிறகு இங்கே வந்து மலமளம் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போது பெரிய நடிகை நடித்த படம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. 20 லட்சம் கூட வசூல் பண்ண மாட்டேங்குது. ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு நடிகை படம் பெரிய ஹிட் ஆகுது. அப்போ என்ன விஷயம்னா கண்டென்ட் தான். கண்டென்ட் மேல் வைக்கிற நம்பிக்கையை ஏன் ஒரு நடிகை மேல் வைக்கிறீங்கிறது தான் நமக்கு புரியல. அதே போல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்ற ஒரு அடைமொழியோட அவங்க இருக்காங்க. இது வந்து அவங்க நடிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இணையாக எந்த ஒரு நடிகைகளும் இல்லையா? இருந்தாங்களே, திரிஷா இருந்தாங்க, தமனா இருந்தாங்க, காஜல் அகர்வால் இருந்தாங்க, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே அவங்களாம் இந்த அளவுக்கு பேசப்படல. அவங்களுக்கு என்னன்னா எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். இப்போ ஒருத்தரை பற்றி நெகட்டிவான செய்திகள், எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் வரும்பொழுது
அவங்க கடைக்கோடி மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ம். நயன்தாரா வளர்ந்தது இந்த மாதிரி எதிர்ப்புகளால் தான். அவங்களுடைய ப்ரீவியஸ் அதை பற்றி நம்ம பேசுறது சரியா இருக்காது. அவங்களுடைய ப்ரீவியஸ் லைஃப் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அவங்களோட ட்ராவல் பண்ண நடிகர்கள். ஸோ இப்போ இவங்களை பற்றி செய்திகள் இங்கே வரும்பொழுது, அடடா நயன்தாரா என்ன அவ்வளோ பெரிய அழகியா, அப்படியா இப்படியான்னு இந்த மக்கள் பேச ஆரம்பிச்சாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிச்சு. ம். ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அறம்னு ஒரு படம் அவங்க லைஃப்லேயே உருப்படியான ஒரு படம்னா அதுதான் அறம்ங்கிற படம். ஆரம். அந்த படத்தில் வந்து அவங்க ஒரு கலெக்டராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு ஆக்டிங் அது. அது ஒரு அவ்வளோ தத்ரூபமான ஒரு கதை அது. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் கிடைச்சிது. அவங்க வந்து ஹீரோயின் ஓரியன்ட் படமாகவே பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் கிடைச்சிது. அப்போ தான் அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு என்ன போடுங்க அப்படின்னு வற்புறுத்த ஆரம்பிச்சாங்க. என்னதான் பல வகையான விமர்சனங்கள் அவங்க மேல திணிக்கப்பட்டாலுமே அதெல்லாம் தாண்டி அந்த நடிப்பு அந்த இடத்துல பேசப்பட்டதுனாலதான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ். நடிப்பு வெறுமனே நடிப்பு இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த நடிப்பு மக்களுக்கு பிடிச்சி போய் அந்த படம் ஓடணும். எப்போவுமே படம் ஓடினாதான் மரியாதை. நீங்கள் ஓடாமல் என்ன நடித்தாலும் அது எடுபடவே எடுபடாது. அப்படி தான் வந்து இவங்களுக்கு 2 கோயின்சிடென்ட்டாக வந்துச்சு. அந்த படம் பெரிய ஹிட்டாச்சு. அதற்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மரியாதை கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் லேடி சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் டைட்டிலில் போடுங்க அப்படின்னு அவங்களா வற்புறுத்தினது. ஆனால் அந்த பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து கெஞ்சிருக்கேன் தயாரிப்பாளர், போடக்கூடாதுன்னா நான் கெஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். இப்போவும் வந்து அவங்க அக்ரிமெண்ட் தயாரிப்பாளர்களோடு போடும்பொழுது டைட்டிலில் லேடி சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் போடணும் அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இது சரியா அது சரியா புரியல. அப்போ இவகையான சூழல் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா இவங்களுக்கு எப்படி சார் சினிமா வேர்ல்டுல ஏதாவது ஒரு இது கிடைக்குமா, மரியாதை இருக்குமா, இல்லை இவங்களோட இமேஜ் ரொம்ப கீழே இறங்கிருமா? இல்லை, இப்போவே ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் நயன்தாரா குறித்த செய்திகள் வரும்பொழுது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக நிறைய கமெண்ட்டுகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ என்னம்மா நீ அப்படிங்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை அவங்க அவங்க அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து சினிமாவில் அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிட்டாங்க, இனிமேல் பெருசாக படம் இல்லை. ஒரு 2 படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இல்லை, மார்க்கெட் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஒரு 2 படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த 2 படமும் ஓடுச்சுன்னா ஒருவேளை அவங்க பழைய அளவுக்கு மீண்டும் ஒரு பந்தா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது 2 ஓடுமான்னு நமக்கு தெரியல. இதற்கப்புறம் புது படங்கள் எதுவும் இல்லை அவங்களுக்கு.